கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினருடைய அன்பும் கர்த்தருடைய இரக்கமும் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. 2015 ஆண்டிலே நாம் ஏறத்தாழ 2000 பிரிவுகளாக கிறிஸ்தவம் பிரிந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று தங்களுடைய கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், ஒரு பொழுதும் நாம் அதை மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின நாளிலிருந்து 10 நாள் துவங்கி சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுவதான சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் ஏறத்தாழ அதிகமான சபைகள் பிரிந்திருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அத்தனை சபைகளும் ஒரே ஒரு வேதாகமத்தை தான் கரங்களில் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே அதை புரிந்து அதை படித்து கொண்டு இது சரி என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற வேளை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையின்படியாக கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற வசனம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனும் விழுந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி, நாமும் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது எப்படியாக புரிந்திருக்கிறோம் என்பது நமக்கு நாமே ஒவ்வொரு முறையும் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்வது மிக விசேஷமாக இருக்கிறது. ஆரம்ப காலம் துவங்கி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை துவங்கின நாட்கள் வரைக்கும் தொடங்கி இன்றைய வரைக்கும் கடைசியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப் என்கிற சபை வரைக்குமாக நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கைகள். இப்பொழுது எது அதிகமாக வளர்ந்து துவங்கி இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் முக்கியமாக வைத்து பிதாவாகிய தேவனை ஒதுக்கி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் பின்னாக தள்ளி பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அவரிடத்திலே டைரக்டாக ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு ஜனங்கள் வளர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இஸ்லாமிய தேசத்திலே இஸ்லாமியர்கள் ஃபீஸ்டிங் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில கிறிஸ்தவர்களாகி நாம் ஃபாஸ்டிங்கோடு உட்கார்ந்திருக்கிறோம். வேதாகமம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லி வருகிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாரார் உபவாசம் வேண்டும், ஒரு சாரார் உபவாசம் அவசியம் இல்லை, ஒரு சாரார் உபவாசம் நிச்சயமாக இருக்க வேண்டும். மாறி 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 சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டம். வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனுஷன் வேதாகமத்தை சரியாக உணர்ந்து சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கிறானோ அவன் சரியான சியோனை போய் அடைவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்க ரோமர் 9:33. ரோமர் 9:33. இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் எங்க வைக்கிறாராம்? சியோனில் வைக்கிறார். வாசிங்க. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இடறுதற்கான கல்லையும் தவறுகிறதற்கான கண்மலையையும், சியோன் என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபைக்கு முன்னதாக அதை வைக்கிறாராம். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு முன்னதாக அதை வைக்கிறாராம். எதை தேடி போகிறானோ அதை சரியாய் கண்டுபிடிக்க வேண்டும். எதை தேடி போகிறார்களோ அதை சரியாக அதை சேர்ந்து அடைய வேண்டும் என்பதற்கு முன்னதாக இலகுவாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை வைக்கவில்லை. இடறி போவதற்கு கல்லையும் மாறி போவதற்கு கண்மலையையும் ராஜ்யத்துக்கு முன்னதாக தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இதுதான் ராஜ்யம் என்று சொல்லி நினைத்து கொண்டு ஜனங்கள் போகிற வேளையில தட்டி விடுவதற்கு அதிகமான இடங்கள், மாறி போவதற்கு அதிகமான வாய்ப்புகளை சபைக்கு முன்னதாக சியோனுக்கு முன்னதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி தியானிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இல்லாத பட்சத்திலே இடறுகிறதான கல்லிலையும் தவறுகிறதான கண்மலையும் மாறி ஏதோ ஒரு விஷயத்தை நாம் சியோனுடன் நினைத்துக் கொண்டுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல, நிற்கிறேன் என்று சொல்கிறவனும் விழாதிருக்க கடவுள் என்று சொல்லத்தக்கதாய் நாமும் அதிகமாய் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை ஆழமாக படித்து அதை வார்த்தையின்படி அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, உபவாசத்தை குறித்து உபவாச நாளிலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். வேதாகமம் எதை சொல்லுகிறது? நாம் உபவாசிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம்,
உபவாசிப்பது அவசியமில்லை என்ற ஒரு கூட்டம், உபவாசிக்க வேண்டியதும் வேண்டாததும் உங்களுடைய விருப்பம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பட்சத்தில் இருக்கும் பொழுது வேதாகமம் எதை தான் சொல்லுகிறது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது கேள்வி, கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டுமா? உபவாசிக்க வேண்டியது அவசியமா என்று சொன்னால் ஆம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிற ஒரு வசனம் வாசிங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம். Matthew 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது போதும். என்ன சொல்றாரு? எப்படி தொடங்குறாரு பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, சீஷர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை. உபவாசித்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்ல, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் உபவாசித்தால் இப்படி இருக்கணும் அப்படிங்கல, உபவாசிக்கும் பொழுது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 14. Matthew 9:14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். முதலாவது 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்கிற வசனம். 17வது வசனத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது நீயோ உபவாசிக்கும் பொழுது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை பார்க்க முடியும். மத்தேயு 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படியா இருக்கிறது? யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது, நாங்களாம் உபவாசிச்சுட்டு இருக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்கவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மணவாளன் இப்பொழுது கூட இருக்கிறார், மணவாளன் எடுக்கப்பட்ட நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இப்போ மணவாளன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. மணவாளன் எடுக்கப்பட்ட நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இது இயேசு கிறிஸ்துவே நேரடியாக கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தன்னுடைய சீஷர்களுக்கு. இரண்டாவது, கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டுமா என்று சொன்னால் ஆம், உபவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சபைகளும் உபவாசத்தில் இருந்தது என்கிற ஒரு சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்தியோகியாவிலே சீஷர்கள் எப்படியாக தங்களுடைய ஊழியர்களை பிரித்து எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பைபிள் ஸ்டடியில் வாசிக்கிற அந்த வசனங்கள் நமக்கு தெரியும். 13வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபித்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது, 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது, யார்? அந்த அந்தியோகியா சபையார், அந்தியோகியாவிலே இருக்கக்கூடிய சபையார் உபவாசித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவர்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கட்டளையிடுகிறார். அப்பொழுது மறுபடியும் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி என்று சொல்லி அவர்களுடைய அந்த சபையிலே உபவாசம் கடைபிடித்தார்கள் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையில பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, எல்லா சபைகளிலும் அது ஆதிகால திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவமாக 14வது அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசியுங்கள். Acts 14:23. அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். எல்லா சபைகளிலும் அல்லாமலும் அந்த சபைகளில், ஒவ்வொரு சபைகளிலும் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்திற்கு கடந்து சென்ற எல்லா சபைகளிலும் அவர் ஏற்படுத்தின ஒரு ஆர்டரை பாருங்க. அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஒரு முறையை ஏற்படுத்தி வருகிறார்கள் எல்லா சபைகளும். அந்தியோகியா சபையில் இருக்கிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் எங்கெல்லாம் எந்தெந்த சபைகளில் போய் மூப்பர்களை ஏற்படுத்துகிறாரோ, எந்தெந்த இடங்களிலே சத்தியத்தை சொல்கிறார்களோ, அந்த இடங்களிலெல்லாம் அந்தந்த சபைகளிலே உபவாசங்கள் இருந்தது என்று சொல்லியும் நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக, கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டுமா என்று சொன்னால் ஆம், உபவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சபையிலே நிர்வாகியாக இருந்த அல்லது ஊழியக்காரராக இருந்த பவுலும் உபவாசித்திருக்கிறார் என்கிற ஒரு ஆதாரத்தையும் நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11:27. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற சம்பவங்களிலே வேதாகமத்தில் பல இடங்களிலே உபவாசம் என்று வரும் பொழுது ஃபாஸ்டிங்கை குறிக்கிறது, சில இடங்களிலே உபவாசம் என்று சொல்லும் பொழுது
பட்டினியை குறிக்கிறது. பட்டினிக்கும் உபவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாப்பாடு கிடைக்காம இருக்கிறது பட்டினி, கிடைக்காம இருக்கிறது பட்டினி, கிடைத்தும் கர்த்தருக்கு என்று வைத்திருக்கிறது உபவாசம். சாப்பாடு இருந்தும் என்னுடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும் என்று இருப்பது பட்டினி, சாப்பாடு இருந்தும் கர்த்தருக்கு என்று நான் ஒதுக்குவது உபவாசம். சாப்பாடு இருந்தும் எனக்கு உடம்பு கோளாறா இருக்கு, எனக்கு வியாதியா இருக்கு, டாக்டர் என்னைய பட்டினி இருக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம் அல்ல, அதற்கு பேர் பட்டினி. இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்ற வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் ஆகாரம் கிடைக்காத நாட்களிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரனா இருக்கிற பவுல் அப்போஸ்தலனும் உபவாசத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது இயேசு கிறிஸ்து கட்டளையாய் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன காரியம், இரண்டாவது சபையிலே உபவாசம் இருந்தது என்கிற ஒரு காரியம், மூன்றாவது ஊழியக்காரனா இருந்த பவுலும் உபவாசம் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டுமா என்பதற்கு இந்த மூன்று ஆதாரங்களை நாம் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஏன் கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் ஏன் உபவாசிக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல பட்டினியா இருக்கிறது உபவாசத்திலே கணக்கில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. சரீரத்தை குறைக்க வேண்டும், பிபி நிறைய இருக்கு, சுகர் நிறைய இருக்கு, உடலை குறைக்க சொல்லியிருக்கிறாங்க, பிஎம்ஐ கூட இருக்கு அப்படின்னு இதோட சேர்த்து ஒரு கணக்காக ஃபாஸ்டிங்கையும் நாம அந்த பட்டினியை ஃபாஸ்டிங்ல சேர்த்து விட்டு, எப்படி இருந்தாலும் டாக்டர் நமக்கு பட்டினி இருக்க சொல்லியிருக்கிறாரு, இதோட சேர்த்து நம்ம பிரேயரும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது வேதாகமத்தின்படி உபவாசம் என்கிற வார்த்தைக்கு சொல்லுவதற்கு அர்த்தம் அல்ல. அறியாமலே விட்டு விடுகிறதற்கும், டைம் ஆயிடுச்சு 8 மணிக்கு சாப்பிடணும், ஒரு வேலை வந்துருச்சு, நாங்கள் போயிட்டோம், நாங்கள் மத்தியானத்துக்கு 2 மணிக்கு தான் திரும்பி வந்தோம், அதனால காலையில் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், இன்னைக்குள்ள கணக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு நினைச்சேன் பாருங்க, ஆனால் அது முடிஞ்சிருச்சு, அதனால அதை ஃபாஸ்டிங்கில் சேர்த்துக்கலாம் அப்படின்னும் அதையும் நாம் சேர்த்துக்கொள்ள முடியாது. சிலர் நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோலுக்காக ஆகாரத்தை ஒதுக்குவார்கள், அதுக்கும் நாம் அதை ஃபாஸ்டிங்காக எடுத்துக்கொள்வதல்ல. ஏன் அப்படின்னா கொலோசியர்களின் நிருபத்திலே அதை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:23. இப்படிப்பட்ட போதனைகள் சுயஇஷ்டமான ஆராதனையும் நியாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவர்கள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றுக்கும் இதெல்லாம் எதற்கு இருக்குதா? மாம்சத்தை பேணுகிறதற்கு, நம்முடைய சரீரத்தை பார்த்துக் கொள்வதற்கு, நம்முடைய சரீரத்தை பிபியோ சுகரோ பிரச்சனை இல்லாமல் அதை பார்த்துக் கொள்வதற்காக சில காரியங்கள். இதை நாம் அபிஷியலாக அல்லது ஸ்கிரிப்சுரலாக அதை ஃபாஸ்டிங் என்று நாம் எடுத்துக்கொள்வதல்ல. ஏன் கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் உபவாசித்திருந்தார்கள், ஆண்டவருடைய கட்டளை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய 2 பகுதியில நாம் பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு அர்த்தங்கள், காரியங்களை நாம் கவனிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் உபவாசித்த தருணங்களை நாம் பார்க்கும் பொழுது, சிச்சுவேஷன்ஸை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் எதற்காக உபவாசித்திருக்கிறார்கள்? பல முறை போர் மூழுகிற ஒரு அபாயம் இருந்த பொழுது, சண்டை மூழுகிற அபாயம் இருந்த பொழுது, நாட்டில் பிரச்சனைகள் வருகிற ஒரு அபாயம் இருந்த பொழுது, நம்முடைய கட்டுக்கு அடங்காமல் போகிறது, தேவனுடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த காலங்களிலே இந்த உபவாசம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது சம்பவம் அல்ல, இரண்டாவது நிகழ்வு, ஒரு நன்மை அல்லது சுகம் வேண்டும், ஒரு நன்மை அல்லது சுகம் வேண்டும், சுகவீனமாக இருக்கிறேன், எனக்கு தேவனே சுகத்தை தாரும் என்று சொல்லி அவர்கள் ஃபாஸ்டிங் இருந்த ஒரு சம்பவம். விசேஷமாக தாவீதுடைய குழந்தை மரிக்க போகிறது என்று சொல்லி எப்படியாவது அதுக்கு ஒரு சுகம் வேண்டும், தேவன் ஆண்டவர் அவருக்கு சுகம், இந்த குழந்தைக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது அந்த குழந்தை மரிக்கிறது வரைக்கும் அவர் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். ஆகாபும் தானியேலும் பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாக, பாவத்திற்கு தண்டனை கிடைத்து விடாதபடிக்கு தேவன் கிருபையாக தன்னுடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பிற்காக உபவாசம் இருந்த ஒரு சம்பவத்தையும் நாம் பார்க்க முடியும். எஸ்ராவினுடைய நாட்களிலே தேவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும், ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும் என்று சொல்லி எஸ்ராவினுடைய நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இருந்ததையும் பழைய ஏற்பாட்டில் நாம் கவனிக்க முடியும். முதலாவது, ஆபத்துகள் வருகிறது,
நம்முடைய நாட்டிற்கு ஆபத்து வருகிறது, போர் மூடப் போகிறது, சண்டை மூடப் போகிறது, ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக எழும்ப போகிறார்கள் என்பதற்காக உபவாசம் இருந்த ஒரு சம்பவம். சுகவீனத்தில் இருக்கிறோம், சுகம் வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக உபவாசம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். மன்னிப்பு வேண்டும், தேவன் நமக்கு அழிவை கொடுத்து விடக்கூடாது, மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக உபவாசம் இருந்த சம்பவங்களையும், இஸ்ராவேலுடைய நாட்களிலே தேவன் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய நாட்களிலே இந்த உபவாசத்தையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது சோதனைகள் இருந்த நாட்களிலே உபவாசம் இருந்ததை நாம் கவனித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட நாட்களிலே அவர் உபவாசமோடு இருந்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். தேவனுக்கு ஊழியத்தை செய்யும் பொழுது உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஊழியத்திற்கென்று ஜனங்களை நியமித்த பொழுது உபவாசம் இருந்திருக்கிறார்கள். கவனிங்க, சோதிக்கப்பட்ட பொழுது உபவாசம், ஊழியம் செய்த பொழுது உபவாசம், ஊழியத்தை துவங்கின பொழுது உபவாசம், ஊழியத்திற்கென்று ஜனங்களை நியமித்த பொழுது உபவாசம். இது எல்லா விஷயத்திலும் உபவாசம் இருந்த பொழுதெல்லாம் என்ன இருந்தது? உபவாசம் இருந்த பொழுதெல்லாம் ஜெபம் கூட இருந்தது. உபவாசம் இருந்த பொழுதெல்லாம் ஒரு நோக்கம் கூட இருந்தது. ரெண்டையும் நம்ம மறக்க கூடாது. உபவாசம் இருந்த பொழுதெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது. உபவாசம் எங்கெல்லாம் வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறதோ அங்கு எல்லாம் ஜெபமும் கூட இருந்தது, ஒரு நோக்கம் கூட இருந்தது, ஜெபம் கூட இருந்தது. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 23 வசனங்களிலே உபவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டை மாத்திரம் நீங்கள் பார்த்தால் 23 வசனங்களிலே ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயுவிலே நாம் பார்க்க முடியும், மார்க்குவிலே நாம் பார்க்க முடியும், லூக்காவிலே பார்க்க முடியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்க முடியும், 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் உபவாசத்தை குறித்து இந்த 6 புத்தகங்களில் பார்க்க முடியும். மத்தேயுவிலே 6 முறையும், மார்க்குவிலே 4 முறையும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 முறையும், லூக்காவிலே 5 முறையும், 1 கொரிந்தியர் 1 முறையும், 2 கொரிந்தியர் 2 முறையும் ஆக 23 வசனங்களிலே நாம் உபவாசத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏன் உபவாசித்தார்கள்? பிரச்சனை வந்த பொழுது, ஆபத்து வந்த பொழுது, மன்னிப்பு வேண்டும் என்று நினைத்த பொழுது, சுகம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, சோதனை வந்த பொழுது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பொழுது, செய்வதற்கு துவங்கின பொழுது, நியமிக்கப்பட்ட பொழுது, மூப்பர்களை நியமித்த பொழுதும் உபவாசம் இருந்த ஒரு காரணம் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். காரணம் இல்லாதபடிக்கு ஒரு உபவாசமோ, ஜெபம் இல்லாதபடிக்கு உபவாசமோ வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியாது. இப்போல்லாம் உபவாசம் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கூடவே ஜெபம் இருந்தது. எப்பொழுதெல்லாம் உபவாசம் இருந்தார்களோ அந்த உபவாசத்திற்கு ஒரு நோக்கம் இருந்தது. நீங்களும் நானும் உபவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நோக்கம் இருக்க வேண்டும். உபவாசிக்கிறோம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து ஜெபம் இருக்க வேண்டியது அவசியம். டெய்லி காலையில் நான் ஃபாஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னா அது உபவாசமாக வேதாகமத்தில் ஆதாரமாக நாம் பார்க்க முடிவதல்ல. உபவாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வேலைகளை ஒரு பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், உபவாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கடமை ஒரு பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்பதல்ல. உபவாசிக்கிறோம் என்று சொன்னால் ஜெபம் இருக்க வேண்டியது, என்ன நோக்கத்திற்காக இருக்கிறோமோ அந்த நோக்கத்திற்காக ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டிய ஒரு பேக்ரவுண்டை தான் வேதாகமத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும், ஏன் என்கிறதையும் எப்பொழுது என்கிறதையும் நீங்கள் ஒருமித்து அதை ஒரே கேள்வியாக வைக்க முடியும். ஏன் உபவாசித்தார்கள்? அந்த வேளைகளிலே நாம் உபவாசிக்க வேண்டிய கட்டாயம். நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நாம் உபவாசத்தில் இருந்து அந்த சோதனையிலிருந்து மீளுவதற்கு நாம் முற்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு நாம் ஒரு ஊழியத்தை செய்ய துவங்கும் பொழுது உபவாசத்திலே துவங்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. தேவனுக்கென்று ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது உபவாசத்தில் இருந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது கட்டாயம். தேவனுக்கென்று சில நபர்களை நியமிக்கும் பொழுது அதை உபவாசத்திலிருந்து அந்த நபர்களை நியமிக்க வேண்டியது ஆதாரமாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி உபவாசிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய ஆத்மாவை நாம் தாழ்த்துகிறோம், நம்முடைய ஆத்மாவை நம்மை தாழ்த்துகிறோம், நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்குகிறோம், நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் ஒடுக்கி தேவனுக்கு நேராக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அவருடைய அனுகிரகம் அதிகமாய் கிடைப்பதற்கு அது அதிகமாய் பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது. உபவாசிக்க வேண்டுமா என்று சொன்னால் ஆம், உபவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் சொன்ன அந்த கட்டளை இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் சபையார் கூடின பொழுது விசுவாசித்தார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். கடைசியாக எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி கிறிஸ்தவர்கள் உபவாசிக்க வேண்டும்? இப்பொழுது மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 16, 17, 18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள். அவர் உபவாசிக்கிறதை மனுஷர் காண பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எப்படி உபவாசிக்க வேண்டுமா? The very first thing, முதலாவது உபவாசம், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அதனால இன்னைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அதனால நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அதனால இன்னைக்கு நான் குளிக்க மாட்டேன். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அதனால நான் கொஞ்சம் சோர்வா உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொன்னா அது வேதாகமத்தின்படி சொல்லப்பட்ட உபவாசம் அல்ல. ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னா உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. முகம் வாடலா இருக்கக்கூடாது. உங்களுடைய முகம் ஆஸ் யூஷுவல், அடுத்தவர்கள் பிரதர் ஃபாஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பிரதர் அப்படின்னு சோர்வா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். அதாவது ஃபாஸ்டிங்னு சொல்லி வெளிப்படுத்துகிறதற்காக, ஒரு ஷோ காட்டுவதற்காக அல்ல. இப்போ இது ஒரு நிகழ்ச்சியாக ஃபாஸ்டிங் பிரேயர் என்று சொல்லி அழைத்து எல்லாருமே நாம் உபவாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒருவரை ஒருவர் நாம் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக அல்ல, எல்லாருமே சேர்ந்து உட்காருகிற ஒரு நோக்கம். ஆனால் ஒரு பப்ளிக்காக நாம் போகும் பொழுது பிரதர் நீ ஃபாஸ்டிங் பிரதர் அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால நீங்க அந்த வேலையை பார்த்துட்டு வந்துருங்க நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன் தீர்ந்து போனது. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு குழுவாக சேர்ந்து செய்யும் பொழுது நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை நாம் வெளிப்படுத்துவது அல்ல. ஃபாஸ்டிங்ல தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், அதுல ஷோ கிடையாது. ஆனா கூட்டமாக சேர்ந்து அதிகமான ஜனங்கள் நார்மலான ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன் அதனால இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துக்கிறேங்க அதனால நான் பிரேயர் நான் கண்டக்ட் பண்ண முடியாது, நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க முடியாது, நான் ஆராதனை செய்ய முடியாது ஏன்னா நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னா ஐயா அவர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா அவருக்கு ஷோ பண்ணுகிற ஒரு செயல்பாடு. அப்படி நாம் செய்வது அல்ல. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முக வாடலா இராதீங்கள். நீங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய முகத்தை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் ஆல்ரெடி நீங்க ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறது நடக்காமல் போய்விடும். ஏன்னா அந்த பலன் இதிலே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க கேட்பது ஒன்றும் கிடைக்காமல் போய்விடும். நீங்க உபவாசிக்கும் பொழுது மனுஷர் காணப்படாதபடிக்கு அந்தரங்கத்திலே இருக்கிற உங்கள் பிதா மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த ஒரு கண்டிஷன் நம்முடைய கூட்டத்திற்கு ஃபாஸ்டிங் பிரேயர் என்று அழைக்கப்பட்டதுனாலே, இது மற்றவர்களுக்கு முன்னதாக அல்ல, நமக்கு நாமே அதை வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே மனுஷர்கள் காணும்படியாக அல்ல, நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோம். உன்னுடைய தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இன்னைக்கு எத்தனை பேர் குளிக்காம இன்னைக்கு ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம், குளிச்சா டயர்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறீங்களோ தெரியாது, வந்திருக்கிறோமா வந்திருக்கலையான்னு தெரியல. ஆனால் ஆஸ் யூஷுவலாக நாம் எப்பொழுதும் போல காலையில் எதிர்த்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்துட்டு பிரேயருக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையும் அதை நிறுத்தி விடாதபடிக்கு அதை நாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டியது கர்த்தருடைய கட்டளையின்படி அது இருக்கிறது. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இஸ்லாமிய தேசத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் ஃபாஸ்டிங்கை நம்ம பார்க்குறோம். இவர்கள் எப்படி ஃபாஸ்டிங் பண்ணுறாங்கன்னு, காலையில் எழுந்திரிச்சு குளிக்க மாட்டாங்க, வாய் கூட கழுவ மாட்டாங்க, வாயில் பக்கத்தில் போய் நின்னா அவ்வளவு வாடை அடிக்கும். ஏன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டா அவங்களுக்கு பசி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடாமல் அழுங்காமல் இருப்பாங்க. கவர்மெண்ட்டே அவங்களுக்கு 8 மணி நேரத்தை 6 மணி நேரம் ஆக்கிரும், வெளியே போகிற வேலையெல்லாம் நிப்பாட்டிடும். அவங்களுக்கு அந்த சலுகைகள் 6 மணி நேரம் இருக்கக்கூடியது அந்த வேலைகளை குறைத்து இன்னும் அதிகமாக அவர்களுக்கு இரவு நேரங்களில் அதிகமான உணவுகளை எடுத்து, நார்மலாக ஒரு மனுஷன் ஒரு மாதத்திற்கு நார்மலான மாதத்தில் 40 ரியாலுக்கு சாப்பிட்டான் அப்படின்னா அந்த மாதத்தில் மாத்திரம் அவனுக்கு 150 ரியால் செலவாகும். சாப்பிடாதவனுக்கு 40ங்கிறது 10 தானே செலவாகணும். 3 வேளையில் ஒரு வேளை தானே சாப்பிட போகிறோம். ஆனால் அதை விட 3 மடங்கு கூடுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம தான் கேட்டுக்கணும்.
நாமும் உபவாசம் என்று சொல்லும் பொழுது உபவாசத்துல நாம் எப்படி இருக்கிறோம், உபவாசம் இல்லாத நாட்களில் எப்படி இருக்கிறோம், முக வாடலாக நாம் இருக்கிறோமா அல்லது நார்மலாக இருக்கிறோமா என்பது அவசியமா இருக்கிறது. அப்பொழுது அப்படிப்பட்ட உபவாசத்தில் இருக்கும் பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற நம்முடைய பிதா நமக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். இரண்டாவது சம்பவத்தை பாருங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 14-17 வாசிங்க. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறதென்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவன் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழித்து பீறலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகள் கெட்டு போம். புது ரசத்தை புது துருத்திகளை வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். யோவானுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நாங்களாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோமே, அநேக தடவை உபவாசிக்கிறோமே, உங்களுடைய சீஷர்களும் ஃபாஸ்டிங்கே இருக்கிறதில்ல, நாங்கள் பார்க்கறதில்ல, எப்போ பாரு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, போற நேரம் வர நேரம் வாயை அசைச்சிட்டே இருக்கிறாங்களே, ஏன் அதை நீங்க சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மணவாளன் கூட இருக்கிறாரு, கிறிஸ்துவின் பொழுது அவர்கள் கூடவே இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் அவர்களுக்கு தேவையில்லை. ஒரு காலம் வரும், கிறிஸ்து எடுக்கப்படுகிற ஒரு காலம் வரும், கிறிஸ்துவனுடைய அனுகிரகமும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் தேவைப்படுகிற ஒரு காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். இப்பொழுது அவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவையான எல்லா அனுகிரகமும் கிருபையும் அவர்களுக்கு கூடவே இருக்கிறதுனாலே இப்பொழுது உபவாசிப்பது அல்ல. அதை சொல்லி முடிச்ச உடனே வேறொரு சம்பவத்தை அவர் கொண்டு வருகிறார். ஒருவேளை இந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம அடிக்கடி படிச்சு நம்ம அர்த்தத்தை புரிந்திருக்கலாம். ஃபாஸ்டிங்கோட சேர்த்து நம்ம படிக்கும் பொழுது சில விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழித்து போடும். பழசையும் புதுசையும் சேர்த்து நீங்க ஒரு ஷர்ட் தைச்சிங்க அப்படின்னு சொன்னா பழைய துணி அதனுடைய லைஃப் வரும்பொழுது அது கிழிந்து விடும். ஆனால் புது துணி அப்படியே இருக்க போகிறது. ஒரு புது சட்டை நீங்க தைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த முழு சட்டையும் புதுசாக தான் இருக்க பொழுது, பழைய சட்டையை பழைய துணி அதோடு சேர்த்து தைச்சிங்கன்னா ஒரு வருஷம் தாண்டும் பொழுது புது துணி அப்படியே இருக்கும், பழைய துணி மாத்திரம் லேசா விரிசல் விட்டு அதனுடைய குவாலிட்டி மாறுகிறதை நம்ம கவனிக்க முடியும். ஏன் இதை அவர் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துனுடைய புது உடன்படிக்கைக்கு கடந்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பழையதையும் சேர்த்து நீங்கள் இதோட சேர்த்து வந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் புதியது பழையதை வீணாக்கி விடுகிறது, அல்லது பழையது புதியதோடு ஒத்து போகாமல் இருக்கிறது. ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ரிச்சுவல்ஸ் அல்லது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கடமைக்காக நாம் உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கட்டளையின்படி ஆண்டவருடைய சத்தியத்தின்படி அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு நோக்கத்திற்கு இருக்க வேண்டுமே ஒழிய கடமைக்காக உபவாசம் அல்ல. ஒரு நோக்கத்திற்கு உபவாசம் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு கடமைக்காக இருக்க வேண்டிய சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் அது வீணாக போய்விடும். நம்முடைய ஃபாஸ்டிங் என்பது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய ஃபாஸ்டிங் என்பது ஜெபத்தோடு இருக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம், அந்த நோக்கம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்கிற கட்டாயம் நாம் தேவனுடைய சமூகத்திலே அதற்கென்று ஜெபிக்க வேண்டியது அவசியம். நாங்கள் ஃபாஸ்டிங் தான் பிரதர், அங்கே ப்ரேயருக்கு வர முடியல, நாங்கள் வீட்டிலே உட்காந்துட்டோம், ஆனாலும் ஃபாஸ்டிங் தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். ஒரு நோக்கம், அந்த நோக்கத்திற்காக இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். நமக்கு லீவ் கிடைச்சிருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஃபாஸ்டிங்கோடு வந்திருக்கிறோம், ஜெபிக்க வேண்டும், அந்த நோக்கம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரங்களில் நாம் உட்கார வேண்டும். கடைசியாக இந்த ஃபாஸ்டிங்கை நாம் ஏறெடுக்கும் பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் ஃபாஸ்டிங்ல நாம் உட்காருகிறோம் என்று சொன்னால் அது வீணான ஒரு உபவாசமாக மாறிவிடுகிறது. 58வது அதிகாரம் ஏசாயா 58வது அதிகாரம் 3வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். வேதாகமத்தில் 864வது பக்கம். நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள்.
வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாது இருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல இருக்கும். கடைசி வசனம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கடைசி அந்த கோட்டிங்கை மாத்திரம் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு நாம் கேலண்டரில் போட்டு விடக்கூடாது. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தோடு ஒரு மனம் திரும்புதலோடு கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தையோடு கீழ்ப்படிதலோடு உபவாசமாய் நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்பார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.